வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு ஸ்மெல் தெரியாது. அது நம்ம எப்படி ஹோமியோபதில நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த ஸ்மெல் தெரியாததுக்கு என்ன பேர் சொல்லுவோம்னா, இங்கிலீஷ்ல அனாஸ்மியா அப்படின்னு சொல்லுவோம். துர்நாற்றமா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லா இருக்கட்டும், இல்ல ஒரு வாசமா இருக்கட்டும், நமக்கு எந்த வாடையுமே நமக்கு தெரியாது. ஒருத்தவங்களுக்கு அனாஸ்மியா இருந்தது அப்படின்னா. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூக்குல ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார் செல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த செல்ஸ் தான் நமக்கு இந்த காத்துல இருக்க என்ன ஸ்மெல்லா இருக்கட்டும், அந்த ஸ்மெல்ல நமக்கு டிடெக்ட் பண்ணி நமக்கு பிரெயினுக்கு அனுப்பும். ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு இந்த ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ் நமக்கு பாதிப்படைஞ்சிருந்தது அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியாது. சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்னா தெரியும். எனக்கு ஃபினாயில் வாடை அந்த அளவுக்கு இல்லாட்டி ரொம்ப அழுகுன வாடை, ரொம்ப மோசமான ஃபிஷ் அழுகுன ஸ்மெல் மாதிரி இருக்கும்ல. இந்த மாதிரி ரொம்ப துர்நாற்றம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் லைட்டா தெரியும். மத்தபடி எந்த ஸ்மெல்லும் அப்படின்னு தெரியாது அப்படின்னு. அதுக்கு பேர் ஹைபாஸ்மியா. இந்த ஸ்மெல் தெரியாததுனால நமக்கு என்ன பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்மெல் தெரியாதனால நமக்கு தீ ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம வீட்லயே, நம்மளோட ட்ரெஸ்லயே, அந்த மாதிரி நமக்கு தெரியாது. நமக்கு ஸ்மெல் தெரியாதனால ரொம்ப லேட் ஆகும் இல்லையா நமக்கு இதை டிடெக்ட் பண்றதுக்கே. நம்ம கண்ணு தான் பார்த்து கண்டுபிடிக்கணும். சோ இன்னொன்னு நமக்கு கேஸ் ஸ்மெல் நம்ம யாராவது லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஆஃப் பண்ணும் போது தெரியாம அது ஆன் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கேஸ் லீக் ஆயிட்டே இருந்ததுன்னா அந்த ஸ்மெல்லும் தெரியலனாலும் நமக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகும். நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால டிடெக்ட் பண்ணவே முடியாது. இந்த ஸ்மெல் நம்மளுக்கு கேஸா இருக்கட்டும், ஃபயரா இருக்கட்டும், ஒரு நல்ல நறுமணமா இருக்கட்டும், ஈவன் நம்ம சாப்பிடுற சாப்பாடை கூட நம்மளால டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்மெல்லும் நமக்கு ரொம்ப முக்கியம் தான். அந்த ஸ்மெல் நமக்கு இல்லைனாலும் நம்ம ஃபுட் டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த பாதிப்பு இருக்கவங்களுக்கு தான் இதோட கஷ்டம் தெரியும். ஏன்னா நிறைய ஸ்மெல் அவங்களுக்கு இல்லாதனால எந்த அளவுக்கு எல்லாம் பாதிக்கிறாங்க. நார்மல் பீப்புளுக்கு இதை பத்தி ரொம்ப அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. இதுக்கு அவங்களுக்கு நார்மலா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு தான் இந்த செட்பேக்ஸ்னால எவ்வளவு தூரம் பாதிக்கிறாங்க அப்படின்றது தெரியும். எதனால இவ்வளவு தூரம் பாதிப்பாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு ரீசன் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. நமக்கு கொரோனாக்கு அப்புறமா நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் போயிடுச்சு அப்படின்னு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தது. நிறைய பேருக்கு அந்த மாதிரியும் ஆச்சு. கொரோனாக்கு அப்புறமா எனக்கு ஸ்மெல்லே தெரியல, ரொம்ப சளி பிடிச்சிருந்தது, சரியானதுக்கு அப்புறமா எனக்கு சரியாகல. ஏன்னா அந்த ஆல்ஃபாக்டரி ரிசெப்டார்ஸ்ல இருக்க அந்த செல்ஸ் எல்லாம் இது ரொம்ப பாதிப்படைஞ்சனால, அந்த மூக்குல இருக்க செல்ஸ் எல்லாம் பாதிப்படைஞ்சனால நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் வரல. ஸ்ட்ராங் இன்ஃபெக்ஷன் ஏதாவது நமக்கு வந்திருந்தது, சுவாசம் ரிலேட்டடா, நமக்கு நெஞ்சு பகுதியிலயோ, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ல, நமக்கு ஏதாவது ஒரு சைனஸ்லயோ ரொம்ப ஸ்ட்ராங் இன்ஃபெக்ஷன் இருக்கு, நமக்கு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, ரொம்ப நாளாவே இருக்கு, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் எப்பயுமே இருக்கும், என்னால அந்த மூக்குல சதை வளர்ந்துருக்கு, மூக்கு எப்பயுமே அடைச்சுதான் இருக்கும், தொண்டையில அந்த மூக்குக்கு பின்னாடி எல்லா டான்சல்ஸ் இருக்கு, எனக்கு காதுல சளி அடைச்சிருக்கு, இந்த மாதிரி அப்பர் ரெஸ்பிரேட்டரி என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ரொம்ப நாளா இருக்கு, கிரானிக்கா இருக்கு, எனக்கு கடந்த ஒரு 3 மாசமா 6 மாசமாவே தொடர்ச்சியா இருக்கு, மூக்குல சதை வளர்ந்துருக்கு, சோ அதனால உள்ள ஸ்மெல் உங்களுக்கு மூக்குல மேல போகவே மாட்டேங்குது, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால கூட நமக்கு ஸ்மெல்லே தெரியாம இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நிறைய ரீசன், முக்கியமான ரீசன் பார்த்தோம்னா சைனஸ் தான். சளி பிடிக்கிறது, அந்த மூக்கடப்பு, உங்களுக்கு மூக்குல சதை வளர்ந்துருக்கு, இங்க மூக்கு அந்த தண்டு நான் லைட்டா விலகி இருந்தாலும், அந்த டிஎன்எஸ் சொல்லுவோம், டீவியேட்டட் நேசல் சிப்டம்னு, நமக்கு மூக்குல உள்ள அந்த எலும்பு லைட்டா நமக்கு கொஞ்சம் வளைஞ்சிருந்தாலும் இந்த அனாஸ்மியா ப்ராப்ளம். ஏன்னா எதனால இது வளையுதுன்னா, நிறைய சளி பிடிக்கிறதுனாலதான் அது நமக்கு வளையுது. சோ அந்த ஒரு ரீசன்னாலுமே நிறைய பேருக்கு இந்த அனாஸ்மியா ப்ராப்ளம், இந்த மூக்குல அந்த ஸ்மெல் தெரியாத ப்ராப்ளம் இருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா எனக்கு சளி இருந்துட்டே இருக்கு, 6 மாசமாவே தொடர்ச்சியா சளி இருந்துட்டே இருக்கு, ஸ்மெல்லும் தெரியல, இப்போ சளி கம்மியாயிடுச்சு, முன்னாடிக்கு எவ்வளவோ பரவாயில்ல, கம்மியாயிடுச்சு, கம்ப்ளீட்டா இப்ப இல்ல, பட் ஆனாலுமே எனக்கு திருப்பியுமே எனக்கு அந்த ஸ்மெல் திருப்பி வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ரொம்ப வயதாறனால, வயதானவங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், பார்க்கின்சன்ஸ், அல்சீமர்ஸ், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு அந்த பிரெயின்ல போற நர்வ்ஸும் அஃபெக்ட் ஆறனால, நமக்கு இந்த ஏஜ் ஆறனால சில பேருக்கு இந்த ஏஜ் ஆறனால ஸ்மெல் தெரியாம போகும். சில பேருக்கு ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம்னாலயும் சில பேருக்கு இந்த மாதிரி ஸ்மெல் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது உங்களுக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சி, நமக்கு ஏதோ குறைபாடு இருக்கு, விட்டமின் மினரல்ஸ்ல குறைபாடு இருக்கு, முக்கியமா ஜிங்க் குறைபாடு இருந்தாலும் சில பேருக்கு ஸ்மெல் தெரியாது. அதே மாதிரி ஸ்மோக்கிங் ரொம்ப பண்றாங்க, குடிப்பழக்கம் இருக்கு, ஆல்கோஹால் கன்சப்ஷன் பழக்கம் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி சில பேருக்கு இந்த ஸ்மெல் அஃபெக்ட் ஆகும். சோ எந்த ஸ்டேஜ்ல அஃபெக்ட் ஆறாங்க, எவ்வளவு வருஷமா இருக்கு, இல்லாட்டி ரொம்ப வருஷமாவே இருக்கா, சோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுப்போம். எந்த மாதிரி கேட்டகரைஸ் ஆயிருக்காங்க, சளி பிடிச்சனால, இல்லாட்டி ரொம்ப வருஷமா சளி பிடிச்சனால இருக்கா இந்த ப்ராப்ளம், இல்லாட்டி அவங்களுக்கு பிறவியில இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கா, அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல சளி பிடிச்சது இருக்கா, சரியாகும் போது அப்ப இருந்தே இப்ப வரைக்கும் உங்களுக்கு ஸ்மெல்லே தெரியாம இருக்கலாம். அதே மாதிரி அந்த ஏஜிங்ல வரக்கூடிய அந்த சொன்ன நர்வ் ப்ராப்ளம்னால, பிரெயின்ல இருக்க நர்வ்ஸ் ப்ராப்ளம்னால இந்த ப்ராப்ளம் வருதா, எந்த மாதிரி தொந்தரவுனால அவங்களுக்கு இந்த ஸ்மெல்
ஸ்மெல் தெரியல அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஹோமியோபதியில மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வந்து ரிசல்ட் இருக்கு. முக்கியமா வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இவ்வளவு வருஷமா இல்ல இவ்வளவு நாளா இல்ல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. சோ என்ன பேக்ரவுண்ட் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குன்றத எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சில பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ராங் ஸ்மெல் மட்டும் எனக்கு தெரியுதுன்னு. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்ச நாள் மெடிசன்ஸ் கொடுத்தாலே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்மெல்ல இருந்து மத்த ஸ்மெல்லும் கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்பயாவது தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிசால்வ் பண்ணிடலாம் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கிறனால. சில பேருக்கு வந்து சுத்தமாவே ஸ்மெல்ல தெரியல எனக்கு இந்த ரீசன்ஸ்னால அப்படின்னு சொல்லும் போது நம்ம உங்களுக்கு மெடிசன் கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் ஸ்மெல் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப வந்து ஃபினாயில் ஸ்மெல்லு, ஸ்மோக் மாதிரி இருக்க ஸ்மெல், இந்த ஸ்மெல் எல்லாம் ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்ல வந்து ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியா மத்த மைல்டான ஸ்மெல்லான சென்ட், பூ ஸ்மெல்லு இந்த இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹோமியோபதியில உங்களுக்கு நல்லா வந்து இதுல வந்து தீர்வு இருக்கு. அதாவது ரொம்ப படிப்படியா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ரொம்ப சீக்கிரமாவும் இதை நம்ம சரி பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ஹோமியோபதி ட்ரை பண்ணுங்க. இதுல ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவான மெடிசன்ஸ் இருக்கு. ரொம்ப சீக்கிரமாவும் சரியாகும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.